அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் JSW சிமெண்ட், ப்ளூ ஸ்டோன், ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ், ஸோ இந்த 3 IPOவோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ரன் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நீங்கள் யாரெல்லாம் என்னன்னா தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சேலஞ்சு நம்ம ஒன்று எடுத்திருந்தோம். அதாவது கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். 1500 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கம்மிங் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ JSW சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னியோட 3 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்தது. ஸோ ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதியோட 3 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 8.22 டைம்ஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ரீட்டைல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 1.91 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. NII கேட்டகரி ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11.60 டைம்ஸும், QEB கேட்டகரி 16.71 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓவரால் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 0.38 டைம்ஸும், செகண்ட் டே அன்னைக்கு 0.76 டைம்ஸும், மூணாவது நாள் முடியல 1.91 அப்படின்ற டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் இது ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இல்லை. பட் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு 10லேருந்து ஒரு 12% இருந்தது. நம்ம ஆல்ரெடி ஒரு இதுக்குன்னு செப்பரேட்டாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது டே 2ல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டே 1 டே 2ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் டைரக்ஷனில் போனதுனால அந்தளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெருசாக டிமாண்ட் இல்லாமல் போயிடுறதுனால ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ மோஸ்ட்லி யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னா நல்லாவே இருக்குது இன் ரீட்டைல் கேட்டகரியில் பார்க்கும்போது நமக்கு ஸோ இது என்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் காலையில் 10 மணிக்கு வராங்க. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நைட் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அலாட்மெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11/8/2025 படி IPO வாட்ச் அப்படின்ற வெப்சைட் செக் பண்ணும்போது இந்த IPOட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 4% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம யாருக்கெல்லாம் அலோகேட் ஆகுது, ப்ளஸ் 4% தான் லிஸ்ட் ஆக போதா இல்லை நியூட்ரல் ப்ளஸ் சம்திங் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்றதை ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட் டே இன்னொரு கம்பெனி முடிஞ்சிருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா 8.62 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அதில் எம்ப்ளாயி கேட்டகரிக்கு 7.81 டைம்ஸும், ரீட்டைல் கேட்டகரிக்கு 5.36 டைம்ஸும், NI கேட்டகரிக்கு 14 டைம்ஸும், QEB கேட்டகரிக்கு ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரின்னு பார்க்கும்போது முதல் நாள்லேருந்து செகண்ட் டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற IPOஸும் இருந்தது, NSDL. ஸோ அந்த மாதிரி சில IPOஸும் இருந்ததுனால ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு அளவுக்கு ஓகேங்களா. ஸோ செகண்ட் டே அன்றைக்கி பார்க்கும்போது 1.51 டைம்ஸ் இருந்தது. இன்றைக்கி தேர்ட் டே அன்றைக்கி பார்க்கும்போது 5.3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த IPOவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் ஆகிறாங்க. ஸோ அலாட்மெண்ட் டேட்டுமே நமக்கு பார்க்கும்போது ஆகஸ்ட் 12 அன்னைக்கு லேட் நைட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 8% பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த IPO நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரலாக வருமா, இல்லை என்னென்னா பாசிட்டிவ் லிஸ்ட் ஆகுமா, இல்லை மார்க்கெட் கொஞ்சம் ஒஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ அதனால் நெகட்டிவ் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 0.39 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இது இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னென்னா 100 அப்ளிகேஷன் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் போது 39 அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ரிமைனிங் 2 டேஸில் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா இன்றைக்குமே 2 ஐபிஓ வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் தெரிஞ்சாலும் ஆகஸ்ட் 13 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருடைய அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இங்கே வந்துட்டு புக்கிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் கேட்டகரி பார்க்கும்போது 0.39 டைம்ஸும், QAB 0.57, NIA இது வரைக்கும் நான் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இன்னும் காமிக்கல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 2 ஐபிஓ வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன ஃபேக்டர்ஸில் நீங்கள் வந்து என்ன சினாரியோவில் நீங்கள் வந்து என்னென்ன அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன ரீசன் அப்படின்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐபிஓ எப்போ வந்து லிஸ்டிங் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து லீவுன்றதுனால ஆகஸ்ட் 15, 16, 17ன்றதுனால லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 2% தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து இல்லை. ஆக்சுவலி இந்த வீக்கோட ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வித் 5%, 2% இந்த மாதிரி தாங்க இருக்குது இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அப் டு லாஸ்ட் வீக் வரைக்கும் நல்லாவே இருந்தது. இந்த வீக் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் டல் அடிக்குது. பார்ப்போம் நம்ம என்னென்ன ஐபிஓஸ் வந்து வருது, எப்படி லிஸ்ட் ஆகிறாங்க. அட்லீஸ்ட் மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ணி டீடைல்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த கண்டென்ட் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.